சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 3வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுன ராசிக்கு இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுன ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மிதுனராசிக்காரங்க உங்க சொந்த பந்தத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் கடந்து போன பிப்ரவரி மாதம் பெரிய அளவுக்கான யோகங்களையோ அல்லது அதிர்ஷ்டங்களையோ கொடுக்காத ஒரு மாதமாவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா கடந்த பிப்ரவரி மாதத்துல மிதுனராசிக்காரங்க நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருக்காங்க. சம்பந்தமே இல்லாம நிறைய போராட்டங்களையும் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பா மிதுனராசிக்காரங்களுக்கோ அல்லது அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ கட்டாயமா உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமான மருத்துவ செலவுகள் கடந்த பிப்ரவரி மாசத்துல கண்டிப்பா இருந்திருக்கும். பிப்ரவரி மாதம் அப்படின்னு சுருக்கி சொல்றதை விட கடந்த 4-5 வருஷங்களாகவே மிதுனராசிக்காரங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய போராட்டங்களும் நிறைய நெருக்கடிகளும் உள்ள வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க வேலையை விட்டு தூக்கி எறியப்பட்டிருக்காங்க, சொந்த தொழில் செய்யறவங்க பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் கிடைக்காம கடன் வாங்கி தொழிலை நடத்திக்கிட்டு இருக்காங்க, நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருக்காங்க, ஏமாற்றங்களை சந்திச்சிருக்காங்க. யாரை இவங்க ரொம்ப அளவுக்கு அதிகமா நம்பினாங்களோ அவங்களே இவங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் மிதுனராசிக்காரங்க கடந்த ஒரு சில வருஷங்களாகவே தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வராங்க. இப்படி ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கு கடந்து போன பிப்ரவரி மாதமும் எந்த விதமான முன்னேற்றங்களையும் கொடுக்காம ஒரு மந்தமான மாதமாவே கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா பிப்ரவரி மாதத்தோட முதல் 15 நாட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதுனராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதியை கொடுத்த ஒரு காலகட்டமாவே இருந்திருக்கும். அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதுனராசிக்காரங்க நிறைய நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. குறிப்பா குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவுகளை சந்திச்சிருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கும். சண்டைகள் அப்படிங்கிறது கட்டாயமா இருந்திருக்கும். போதாக்குறைக்கு பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில ஒரு சில தவிர்க்க முடியாத விரைய செலவுகள் ஏற்பட்டு பண நெருக்கடிகளையும் மிதுனராசிக்காரங்க கட்டாயமா சந்திச்சிருப்பாங்க. போதாக்குறைக்கு வயசானவங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச பாதிப்புகளை ஏற்படுத்தின ஒரு மாதமாவே கடந்த பிப்ரவரி மாதம் இருந்திருக்கு. இதனால பெரும்பாலான மிதுனராசிக்காரங்களால கடந்த பிப்ரவரி மாதத்துல புதிய முயற்சிகள் எதுலையுமே இறங்க முடியல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி உடனடியா முடிவுகளை எடுக்க முடியாத அளவுக்கு நிறைய மன தடுமாற்றங்களையும் மன குழப்பங்களையும் கொடுத்த ஒரு மாதமாவே கடந்த பிப்ரவரி மாதம் கடந்து போயிருக்கு. இதுல நம்ம இன்னும் முக்கியமா பார்க்க வேண்டியது ஒரு சில மிதுனராசிக்காரங்களுக்கு கடந்த பிப்ரவரி மாதத்துல மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க மேல ஈர்ப்பு ஏற்பட்டு தவறான வழிகளுக்கு போறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதாவது திருமணத்தை மீறிய உறவுகள்ல நீங்க சிக்கிக்கிறதுக்கும் அது மூலமா நிறைய பண இழப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ள ஒரு மாதமாவே கடந்த பிப்ரவரி மாதம் இருந்திருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மிதுனராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு சோதனையான காலகட்டமா தான் கடந்த பிப்ரவரி மாதம் இருந்திருக்கு. பெரிய அளவுக்கான சந்தோஷமோ அல்லது மன நிம்மதியோ மிதுனராசிக்காரங்களுக்கு கடந்த பிப்ரவரி மாதத்திலையும் கிடைக்காமலே போயிருக்கு. இப்படி ஒரு சூழல்ல இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளாவது மிதுனராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா, முன்னேற்றங்களை கொண்டு வருமா, மன நிம்மதியை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மிதுனராசிக்காரங்க கடந்து போன பிப்ரவரி மாதத்துல என்ன மாதிரியான போராட்டங்களையும் நெருக்கடிகளையும் சந்திச்சுட்டு வந்தீங்களோ அதே மாதிரியான போராட்டங்களையும் நெருக்கடிகளையும் மட்டும்தான் இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் அனுபவிக்க போறீங்க. அதாவது மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் ரொம்ப நெருக்கடியான காலகட்டமா இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எடுத்து வச்சாகணும். அதாவது இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் சூரியன் மற்றும் சனி பகவானோட இணைஞ்சு கும்பராசியில சஞ்சாரம் பண்றார். கும்பராசி மிதுனராசியோட யோக ஸ்தானம் அப்படிங்கறதால அந்த யோக ஸ்தானத்துல புதன் பகவான் இருக்கிற காலம் வரைக்கும் ஒரு சில யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார், ஒரு சில நெருக்கடிகளையும் விலக்கி வைப்பார். குறிப்பா உங்களோட தொழில ஏற்படக்கூடிய எதிரிகளும் எதிர்ப்புகளும் இந்த காலகட்டத்துல முழுமையா விலகும். ஓரளவுக்கு சிறப்பான பண வரவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதத்தோட முதல் 7 நாட்களும் இருக்கும். இதுல நம்ம இன்னும் முக்கியமா பார்க்க வேண்டியது பாகிஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார். அவர் கூடவே சூரியன் மற்றும் புதன் பகவானும் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. இதனால புதாதித்ய யோகம் அப்படிங்கிற அருமையான ராஜ யோகம் உருவாகுது. அதுலயும் குறிப்பா இந்த ராஜ யோகம் உங்க ராசிக்கு 9வது வீடான யோக ஸ்தானத்துல உருவாகிற காரணத்தால மாதத்தோட முதல் 7 நாட்களும் உங்களுக்கு ஒரு சில அற்புதமான யோகங்கள் கிடைக்க போகுது. குறிப்பா வேலை இல்லாம இருக்கிற மிதுனராசிக்காரங்களுக்கு மாதத்தோட முதல் 7 நாட்களும் முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல திருமணம் மாதிரியான சுபகாரிய பேச்சுக்களை தொடங்குறதா இருந்தாலும் சரி, வரன் பார்க்கிற நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, மாதத்தோட முதல் 7 நாட்களும் ரொம்ப அற்புதமான காலகட்டமா இருக்கும். இது கூடவே
கூடவே உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படாத ஒரு காலகட்டமா இந்த மார்ச் மாதத்தோட முதல் 7 நாட்களும் இருக்க போகுது. அதே நேரம் மார்ச் 7ஆம் தேதிக்கு அப்புறமா உங்க ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசிக்கு பயிற்சியாகி ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். மீன ராசி புதன் பகவானுக்கு நீச்ச வீடு அப்படிங்கறதால நீச்சம் பெற்ற புதனா தொழில் ஸ்தானத்துல அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கும் புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணுவார். புதன் பகவான் நீச்சம் அடைகிறது மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பா உங்களோட உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் 2 மடங்கா அதிகரிக்கும். நிறைய பண பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படும். கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் அடிக்கடி ஏற்படும். குடும்பத்துல இருக்கிற யாராவது ஒருத்தரோட உடல் ஆரோக்கியத்துல தொடர்ச்சியான பாதிப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எந்த காரியத்துல இறங்கினாலும் பெரிய அளவுல இழுபறிகள் இருக்கும். கடுமையான போராட்டத்துக்கு அப்புறமா தான் ஒரு காரியத்தை உங்களால முடிக்க முடியும். போதாக்குறைக்கு உங்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் முழுமையை இழக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது. அதே போல புதன் பகவான் நீச்சமடைகிற காரணத்தால படிக்கிற மாணவர்களும் ஒரு சில சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் கண்டிப்பா சந்திப்பீங்க. குறிப்பா நீங்க படிக்கிற பாடங்கள் சரியா உங்க மனசுல பதியாது. இது கூடவே நிறைய ஞாபக மறதியையும் இந்த காலகட்டத்துல நீங்க கட்டாயமா சந்திப்பீங்க. அதே போல மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறமா சூரிய பகவான் பாகிஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில இருந்து பயிற்சியாகி தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில சஞ்சாரம் பண்ண போறார். சூரிய பகவானோட இந்த பயிற்சி தொழில் சம்பந்தமா நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய நெருக்கடிகளை முழுமையா குறைக்கும். உங்களோட தொழில் எதிரிகளும் துரோகிகளும் உங்களை விட்டு முழுமையா விலகி ஓடக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். அதே போல புதன் பகவான் நீச்சமடையக்கூடிய இந்த காலகட்டத்துல மிதுன ராசிக்காரங்க நிறைய குழப்பங்களையும் மன தடுமாற்றங்களையும் கண்டிப்பா சந்திப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களால தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாது. ஒருவேளை அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தோல்விகளை சந்திப்பீங்க. அதே போல உத்தியோகத்துல இருக்கிற மிதுனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேற வேலைக்கு போயிடலாமா அல்லது சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இந்த மார்ச் மாசத்துல கண்டிப்பா ஏற்படும். இதே சொந்த தொழில் செய்யறவங்களா இருந்தா தொழிலை விரிவுபடுத்தலாமா அல்லது பங்குதாரர்களை சேர்த்துக்கிட்டு கிளைகளை உருவாக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் கண்டிப்பா ஏற்படும். சுருக்கமா சொல்றதா இருந்தா இந்த மார்ச் மாசத்துல உங்க மனசு ஒரு இடத்துல நிலையா நிக்கவே நிக்காது. அதிகபட்ச குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் உள்ள ஒரு மாதமாவே இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. இதனால மிதுனராசி அன்பர்கள் எந்த விதமான முக்கிய முடிவுகளையும் இந்த மார்ச் மாசத்துல எடுக்காதீங்க. புதுசா தொழில் தொடங்குறது அல்லது வேற வேலைகளுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது, திருமணம் மாதிரியான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்குறது, வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு முயற்சிகளை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு ஒத்தி வச்சிருங்க. அடுத்ததா இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி சுக்கிர பகவானும் 15ஆம் தேதி செவ்வாய் பகவானும் உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில இருந்து பயிற்சியாகி கும்ப ராசியில சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறாங்க. உங்க ராசிக்கு யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்ப ராசியில செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் இணையிற காரணத்தால ஒரு சில அதிர்ஷ்ட யோகங்களை உங்க குடும்ப வாழ்க்கையில எதிர்பார்க்கலாம். குறிப்பா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகளும் மனக்கசப்புகளும் இந்த காலகட்டத்துல முழுமையா விலகும். உங்க வாழ்க்கை துணை மூலமாவோ அல்லது வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமாவோ ஒரு சில எதிர்பாராத உதவிகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும். அதே போல ஒரு சில மிதுனராசிக்காரங்களுக்கு உங்க தம்பி தங்கைகளோட உதவிகள் கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் குறிப்பிடத்தகுந்த அளவுல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே நேரம் கேது பகவான் உங்க ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி ராசியில எந்தவித சுப கிரகங்களோட பார்வையும் இல்லாம தனிச்சு இருக்கிற காரணத்தால உங்க தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில தொடர்ச்சியான பாதிப்புகள் ஏற்படும். அப்படி இல்லைன்னா தாய் மூலமாவோ அல்லது தாய் வழி சொந்தங்கள் மூலமாவோ உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடைக்காம போயிடும். நன்றி, வணக்கம்.